ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே ஒரு மனிதருக்காக மற்றொரு மனிதன் ஜீவனை கொடுப்பது என்பது மிகவும் அரிதான காரியம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மெய்ப்பனாக மற்றவர்கள் எல்லாரையும் அவரை பின்பற்றுகிறவர்களை ஆடுகளாக அவர் சுட்டி காண்பிக்கிறார். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஒரு மெய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த ஆடுகளை தாக்குவதற்காக, கடித்து பட்சிப்பதற்காக மிருகங்கள், காட்டு விலங்குகள், சிங்கமாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், ஓநாயாக இருக்கலாம், வரும் பொழுது அநேகமாக அந்த மேய்ப்பர்கள் ஓடிவிடுவார்கள். ஆனால் இந்த மேய்ப்பனோ தன்னுடைய ஜீவனை கொடுத்தாகிலும் அந்த ஆடுகளை காப்பாற்றுகிற மேய்ப்பனாக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை அந்த பயங்கரமான நீதியான தேவனுடைய தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றினார். தெய்வம், இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம், சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா, சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதென்று வாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு நமக்கு பதிலாக அவர் நின்று நம்மீது வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் அந்த மன்னிப்பை அவர் இலவசமாய் வைத்திருக்கிறார். நம்மை காப்பாற்றுவதற்காக வெளிப்பட்ட ஒரு மேய்ப்பன். அருமையானவர்களே, நீங்கள் இந்த மேய்ப்பனுடைய மந்தையிலே இருக்கிறீர்களா? இந்த மேய்ப்பனுடைய மந்தையிலே நீங்கள் சேர வேண்டுமானால் இந்த மேய்ப்பன் உங்களுக்காக ஜீவன் கொடுத்தார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் உள்ளத்திலே அவரை தெய்வமாய், ஆண்டவராய், இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். நீங்கள் இந்த மெய்ப்பனுடைய, நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு மெய்ப்பனுடைய ஆடுகளாக மாறும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தாமே இந்த பெரிதான கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வாராக. ஆமேன். நன்றி.